நண்பர்களே, இப்போது வின்லைஃப் இந்தியாவின் வியாபார திட்டத்தை பற்றியும் வருமானத்தை பற்றியும் பார்க்கலாம். வின்லைஃப் இந்தியா வருமான திட்டத்தில் பைனரி இன்கம், ரீபர்ச்சேஸ் இன்கம் என்ற 2 விதமான வருமானமும் 8 விதமான போனஸ்களும் மற்றும் ராயல்டி வருமானமும் கிடைக்கும். வின்லைஃப் இந்தியாவின் வியாபார திட்டப்படி ஒவ்வொரு பொருட்களுக்கும் பிசினஸ் பாயிண்ட் வேல்யூ BPV மற்றும் பர்ச்சேஸ் பாயிண்ட் வேல்யூ PPV என்ற 2 விதமான பாயிண்டுகள் வழங்கப்பட்டிருக்கும். அந்த பாயிண்டுகள் அடிப்படையில் கணக்கிட்டு வருமானம் மாதம் உங்களுக்கு வழங்கப்படும். நண்பர்களே, இப்போ இன்கம் 1 பத்தி பார்க்கலாம். இன்கம் 1ங்கிறது பைனரி இன்கம். இந்த பைனரி இன்கம் பிளானை பத்தி பார்க்கலாம். நண்பர்களே, வின்லைஃப் இந்தியா வியாபாரத்தில் உங்களுக்கு வருமானம் வர வேண்டும் என்றால் நீங்கள் குறைந்தபட்சம் 2 பொருட்களை விற்பனை செய்து 2 ப்ரமோட்டர்களை உருவாக்க வேண்டும். அந்த 2 பொருட்களை வாங்கிய அந்த 2 நபர்களை இந்த வியாபார திட்டப்படி இந்த படத்தில் காட்டியபடி லெப்ட் டீம், ரைட் டீம் என்று 2 டீம்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அடுத்தபடியா வின்லைஃப் இந்தியா வியாபார திட்டப்படி ஒரு ஜோடி, அதாவது ஒரு பேர் விற்பனைக்குத்தான் பாயிண்ட் அடிப்படையில் வருமானம் வழங்கப்படும். நண்பர்களே, இந்த வின்லைஃப் இந்தியா வியாபாரத்தில் பைனரி இன்கம் பற்றி நீங்கள் முழுமையாக தெளிவாக புரிந்து கொண்டு உழைத்தால்தான் நீங்கள் வார சீலிங் ரூபாய் 25,000 வீதம் மாதம் ரூபாய் 1,00,000 என்ற பைனரி வருமானத்தை அடைந்து நன்றாக சம்பாதிக்க முடியும். நண்பர்களே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸில் பைனரி பிளானில் ஒரு பிசினஸ் ஐடிக்கு கீழ் லெப்ட் டீமில் ஒரு விற்பனை, ரைட் டீமில் ஒரு விற்பனை என்று கணக்கிட்டு தான் ஒரு பேர், அதாவது ஒரு ஜோடி விற்பனைக்கு தான் வருமானம் வழங்கப்படும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பைனரி பிளானில் ஒரு விற்பனைக்கு எங்குமே வருமானம் வழங்கப்படுவதில்லை. அது ஜோடி சேர்ந்த பின்புதான் வருமானம் வழங்கப்படும். நண்பர்களே, ஒரு ஜோடி என்பது லெப்ட் டீமில் ஒரு விற்பனை, ரைட் டீமில் ஒரு விற்பனை என்று 2 விற்பனை ஆகும். அதே வேளையில் ஒரே டீமில் உள்ள 2 விற்பனை ஒரு ஜோடி ஆகாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்துதான் ஒரு ஜோடி என்பார்கள். 2 ஆண்கள் ஒரு ஜோடி ஆகாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இதே போல்தான் பைனரி ஜோடியும் கணக்கிடப்படும். நண்பர்களே, வின்லைஃப் இந்தியா வியாபாரத்தில் பைனரி வருமானத்துக்கு வேறு ஒரு சில நிறுவனங்களில் வழங்குவது போல உங்கள் ஐடிக்கு கீழ் இருக்கும் ஆட்களை மட்டுமே அல்லது குறிப்பிட்ட பேக்கேஜ்களை மட்டுமே கணக்கில் எடுத்து ஜோடி சேர்த்து இங்கு வருமானம் வழங்கப்படுவதில்லை. மாறாக உங்கள் ஐடிக்கு கீழ் இந்த வின்லைஃப் இந்தியா வியாபாரத்தில் இணைபவர்கள் வாங்கும் வெவ்வேறு விதமான பொருட்களுக்கு வெவ்வேறு விதமான பாயிண்டுகள் BPV, அதாவது பிசினஸ் பாயிண்ட் வேல்யூ வழங்கப்பட்டிருக்கும். அந்த பாயிண்ட் அடிப்படையில் ஒரு வாரத்தில் லெப்ட் டீமில் வரும் மொத்த பாயிண்டையும் ரைட் டீமில் வரும் மொத்த பாயிண்டையும் ஜோடி சேர்த்து வருமானம் வழங்கப்படும். இப்படி ஜோடி சேர்த்த பாயிண்டுகளை தவிர ஜோடி சேராத பாயிண்டுகளை அந்த டீமில் மறுவார கணக்கில் கேரி ஃபார்வர்ட் செய்யப்படும். இந்த விவரத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் 1 BPV ஈஸ்ட் 1 PPV விற்பனைக்கு ரூபாய் 5 வீதம் வருமானம் வழங்கப்படும். அதாவது உங்கள் ஐடிக்கு கீழ் குறைந்தபட்சம் லெப்ட் டீமில் ஒரு பாயிண்ட் உள்ள ஒரு பொருளும் ரைட் டீமில் ஒரு பாயிண்ட் உள்ள ஒரு பொருளும் விற்பனை நடந்தால் அதை ஒரு ஜோடி பாயிண்டாக கணக்கில் எடுத்துக்கொண்டு ரூபாய் 5 வருமானமாக வழங்கப்படும். நண்பர்களே, பொருட்களுடைய விலைகள் வெவ்வேறு விதமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பொருளுக்கு எத்தனை பாயிண்ட் என்பதுதான் முக்கியம். அதாவது வெவ்வேறு விலைகளுடைய வெவ்வேறு பொருட்களுக்கு ஒரே விதமான பாயிண்டாக கூட இருக்கலாம். இங்கு பொருளுடைய விலையை வைத்து பாயிண்ட் நிர்ணயம் செய்வதில்லை. மாறாக பொருளுடைய மதிப்பை வைத்துதான் பாயிண்ட் நிர்ணயம் செய்யப்படுகிறது. வின்லைஃப் இந்தியா நிறுவனத்தில் உள்ள பொருட்கள் விலைகள் மற்றும் பாயிண்டுகளை தெரிந்து கொள்ள உங்கள் ஐடியை ஓபன் செய்து அதில் உள்ள ப்ராடக்டை கிளிக் செய்து முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இங்கு கமிஷன் அதிகமாக கொடுப்பதற்காக பொருட்களுடைய விலையை அதிகப்படுத்தி விற்பதில்லை. பொருட்கள் அனைத்தும் மார்க்கெட் விலைக்கே விற்பனை செய்யப்படுகிறது. இப்படி ஒரு வாரத்தில் உங்கள் லெப்ட் டீம்ல 20 பாயிண்ட்டுக்கு ஒரு பொருளாகவோ அல்லது 2-3 பொருளாகவோ விற்பனை நடந்ததாக வைத்துக் கொள்வோம். அதே போல் ரைட் டீம்ல 30 பாயிண்ட்டுக்கு ஒரு பொருளாகவோ அல்லது 2-3 பொருளாகவோ விற்பனை நடந்ததாக வைத்துக் கொள்வோம். இப்போது குறைந்தபட்சம் லெப்ட் டீம்ல உள்ள 20 பாயிண்டை ஜோடி சேர்த்து கணக்கிட்டு உங்களுக்கு 20 பெருக்கல் 5 ரூபாய் 100 வருமானமாக வழங்கப்படும். இப்போது ரைட் டீம்ல உள்ள ஜோடி சேராத மீதமுள்ள 10 பாயிண்டை மறுவார கணக்கில் ரைட் டீம்ல கேரி ஃபார்வர்டு செய்யப்படும். இந்த பாயிண்டை அடுத்த வாரம் லெப்ட் டீம்ல நடக்கும் விற்பனைக்கு கிடைக்கும் பாயிண்டுடன் ஜோடி சேர்த்து வருமானத்தை பெற்றுக் கொள்ளலாம். இப்படி ஒரு வாரத்தில் 100 ஜோடி பாயிண்டுக்கு 100 பெருக்கல் 5 ரூபாய் 500, 1000 ஜோடி பாயிண்டுக்கு
1000 பெருக்கல் 5 ரூபாய் 5000 வருமானமாக வழங்கப்படும். இந்த அடிப்படையில் ஒரு வாரத்தில் வியாழக்கிழமை முதல் புதன்கிழமை இரவு 12 மணி வரை உங்கள் ஐடிக்கு கீழ் உங்கள் டீம் மூலம் மொத்தமாக லெப்ட் டீம்ல 5000 பாயிண்ட்டுக்கும் ரைட் டீம்ல 5000 பாயிண்ட்டுக்கும் பொருள் விற்பனை நடந்தால் ஒரு ஜோடி பாயிண்ட்டுக்கு ரூபாய் 5 வீதம் வார சீலிங்காக அதிகபட்சம் ரூபாய் 25,000 வருமானமாக உங்களுக்கு வழங்கப்படும். இப்படி மாதம் ரூபாய் 1 லட்சம் வருமானமாக கிடைக்கும். நீங்கள் உங்கள் பெயரில் 3 பொருட்களை வாங்கி 3 ஐடியை ஆக்டிவேஷன் செய்து கொண்டு 4 நபர்களை அறிமுகம் செய்தால் மாதம் ரூபாய் 3 லட்சம் வரை பைனரி வருமானமாக சம்பாதிக்கலாம். நண்பர்களே, அடுத்து ஜோடி சேராமல் உங்களுக்கு கீழ் ஒரு விற்பனை நடந்தாலும் கூட உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ரீபர்ச்சேஸ் இன்கம் மூலம் கிடைக்கக்கூடிய அன்லிமிட்டட் இன்கம் பற்றி இப்போது பார்க்கலாம். நண்பர்களே, இப்போது இன்கம் 2 பத்தி நம்ம பார்க்கலாம். இன்கம் 2ங்கிறது ரீபர்ச்சேஸ் மூலமா வரக்கூடிய வருமானம். இப்போ ரீபர்ச்சேஸ் இன்கம் அண்ட் ஃபார்முலாவை பத்தி பார்க்கலாம். வின்லைஃப் இந்தியா வியாபார திட்டத்தில் உங்கள் மூலமாகவும் உங்கள் டீம் மூலமாகவும் முதல் தடவை பொருள் வாங்கும் போது ஜோடி அடிப்படையில் உங்களுக்கு ஒரு தடவை பைனரி இன்கம் சீலிங் லிமிட்டாக, அதாவது ஒரு வாரத்திற்கு அதிகபட்சம் ரூபாய் 25,000 வரை வருமானம் கிடைக்கும். ஆனால் அதே நபர்கள் மீண்டும் மீண்டும் பொருட்கள் வாங்கும் போது, அதாவது ரீபர்ச்சேஸ் செய்யும் போது உங்களுக்கு ஜோடி அடிப்படை இல்லாமல் ஒரு நபர் பொருள் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் லெப்ட் டீமில் இருந்து தனியாக ஒரு வருமானமும் ரைட் டீமில் இருந்து தனியாக ஒரு வருமானமும் ஆக மொத்தம் 2 வருமானம் அன்லிமிட்டட் இன்கமாக 15 நாட்களுக்கு ஒரு தடவை பல ஆயிரம் பல லட்சம் கூடுதல் வருமானமாக உங்களுக்கு கிடைக்கும். ரீபர்ச்சேஸ் வருமானத்தை கணக்கிடுவதற்கு பைனரி பேர் மேட்சிங் அடிப்படையாக கொண்டு 22 லெவல் ப்ரொமோஷன் பெர்சன்டேஜ் உங்களுக்கு வழங்கப்படும். அதாவது 5% முதல் 40% வரை உங்களுக்கு வழங்கப்படும். அதன் அடிப்படையில் 8 ப்ரமோஷனுக்கு 8 போனஸ்களும் வழங்கப்படும் மற்றும் ராயல்டி வருமானமும் வழங்கப்படும். அடுத்தபடியாக நம்ம இந்த ப்ரொமோஷன் சார்ட்டையும் பற்றியும் போனஸ் பற்றியும் பார்க்கலாம். இப்போ இந்த படத்துல காட்டினபடி இந்த சார்ட் நீங்க பாருங்க. இந்த சார்ட் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22 லெவல் ப்ரொமோஷன் இதுல வழங்கப்பட்டிருக்குது. அது எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க பைனரி டீம்ல ஒரு ஜோடி மேட்ச் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எக்ஸிகியூட்டிவ் ப்ரமோட்டருங்கிற ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒரு 5%ங்கிற ஒரு நிலைக்கு உயர்வீங்க. அந்த 5% என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, உங்க டீம்ல பர்ச்சேஸ் பண்ற இதுல இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரீபர்ச்சேஸ் பண்ற பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு 5% கமிஷன் கிடைக்கும். ஓகேங்களா? சோ அடுத்த ப்ரமோஷன் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே மொத்தமா 3 ஜோடி மேட்ச் பண்ணிருந்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர்ங்கிற ஒரு ப்ரமோஷன் நீங்க 10%க்கு உயர்ந்துருவீங்க. அடுத்தது 7 ஜோடி மொத்தமா மேட்ச் பண்ணீங்கன்னா சேல்ஸ் மேனேஜர்ங்கிற 13% உயர்ந்துருவீங்க. அடுத்தது 15 ஜோடி மேட்ச் பண்ணீங்கன்னா சீனியர் சேல்ஸ் மேனேஜர்ங்கிற 15%க்கு நீங்க உயர்வீங்க. அடுத்தது 31 ஜோடி மேட்ச் பண்ணீங்கன்னா ஏரியா மேனேஜர்ங்கிற ப்ரமோஷன் அடைஞ்சு 17%க்கு வந்துருவீங்க. அடுத்து 63 ஜோடி மேட்ச் பண்ணீங்கன்னா சீனியர் ஏரியா மேனேஜர் 19%க்கு வந்துருவீங்க. 127 ஜோடி மேட்ச் பண்ணீங்கன்னா ரீஜனல் மேனேஜர்ங்கிற 21%க்கு வந்துருவீங்க. இப்படி ஒவ்வொரு ப்ரொமோஷனா நீங்க சார்ட் படி கடந்து வந்துட்டே இருந்தீங்கன்னா கடைசியா பாத்தீங்கன்னா 22வது லெவல் ப்ரொமோஷன் பாத்தீங்கன்னா டைமண்ட் டைரக்டர், டிடி டைமண்ட் டைரக்டர்ங்கிற இந்த ப்ரொமோஷன். இந்த ப்ரொமோஷன் அடையும் போது உங்க டீம்ல 41 லட்சம் பேர் கஸ்டமர்கள் இருப்பாங்க. தமிழ்நாடு மட்டுமில்ல, இந்தியா முழுவதும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, இந்த 41 லட்சம் பேர் கஸ்டமர்கள் அனைவரையும் நீங்கள் ஒருவரே உருவாக்கியது அல்ல. நீங்கள் தனிநபராக இவ்வளவு கஸ்டமரை உருவாக்கவும் முடியாது. நீங்கள் நேரடியாக அறிமுகப்படுத்தியது 2 முதல் 4 கஸ்டமர்களை மட்டும்தான். அப்படி என்றால் இவ்வளவு கஸ்டமர்களை உருவாக்கியது யார்? இது ஒரு டீம் ஒர்க். அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உடைய பவர். 4 பெருகி 41 லட்சம் பேர் கஸ்டமராக உருவாகியது. இதுதான் மனித சக்தி மூலம் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு. உங்கள் கீழ் உள்ள இந்த கஸ்டமர்கள் அனைவரையும் நீங்கள் நேரில் பார்க்க முடியாவிட்டாலும் அவர்களை www.winlifebusiness.com வெப்சைட் மூலம் உங்கள் செல்போனிலே உங்கள் ஐடி நம்பரை ஓபன் செய்து பார்த்துக் கொள்ளலாம். மேலும் இவர்கள் மாதம் எவ்வளவு பொருட்கள் வாங்குகிறார்கள், எவ்வளவு பாயிண்டுகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, எவ்வளவு வருமானம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று அனைத்து விவரங்களையும் உங்கள் செல்போனிலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த டிடிங்கிற நிலையில 41 லட்சம் பேர் கஸ்டமர் உங்க கீழே இருக்கும்போது இவங்க ஒரு தடவை கம்பெனில ஒரு பாயிண்ட் உள்ள ஒரு பொருளை அவங்க வாங்கினாலே ஒரு மாத வருமானமே 80 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். இந்த மாதிரி மாதம் பல லட்ச வருமானம் கிடைக்கிற அளவுக்கு இந்த 22வது ப்ரொமோஷன் வரும்போது உங்களுக்கு ஒரு உயர்ந்த நிலை கிடைக்கும்.
நண்பர்களே, வின்லைஃப் இந்தியா நிறுவனத்தில் உங்களுக்கு வாரம் வாரம் வரக்கூடிய வருமானத்தில் 50% பணம் உங்களுடைய பேங்க் அக்கவுண்டில் கிரெடிட் ஆகும். மீதமுள்ள 50% பணம் உங்களுக்கு ரீபர்ச்சஸ் வேலட்டில் கிரெடிட் ஆகும். இப்படி ரீபர்ச்சஸ் வேலட்டில் உள்ள பணத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், தங்கம், வெள்ளி உட்பட உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். இப்படி உங்களுக்கு கீழ் உள்ள உறுப்பினர்கள் ரீபர்ச்சஸ் வேலட்டை பயன்படுத்தி வாங்கும் போது உங்களுக்கு ரீபர்ச்சஸ் பாயிண்ட் கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு ரீபர்ச்சஸ் வருமானம் பல ஆயிரம், பல லட்சங்கள் மாதம் தொடர்ந்து வருமானம் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 8 விதமான போனஸ்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுல முதல் போனஸ், நீங்கள் 3வது ப்ரமோஷனான சேல்ஸ் மேனேஜர் ஆனீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு ரோப்புடன் ஐடி கார்டு ஒன்று கிடைக்கும். 2வது போனஸ், 7வது ப்ரமோஷனான ரீஜனல் மேனேஜர் ஆனீர்கள் என்றால் உங்களுக்கு ரூபாய் 1000 மதிப்பிலான ஒரு வெள்ளி காயின் பரிசாக கிடைக்கும். அடுத்து 3வது போனஸ், 10வது ப்ரமோஷனான சீனியர் ஜோனல் மேனேஜர் ஆனீர்கள் என்றால் ரூபாய் 7000 மதிப்பிலான ஒரு தங்க காயின் பரிசாக கிடைக்கும். அடுத்து 4வது போனஸ், நீங்கள் 12வது ப்ரமோஷனான டெப்டி ஜெனரல் மேனேஜர் ஆனீர்கள் என்றால் உங்களுக்கு ரூபாய் 30,000 மதிப்பிலான ஒரு 5G மொபைல் பரிசாக கிடைக்கும். அடுத்தது 5வது போனஸ், 14வது ப்ரமோஷனான டைரக்டர் அச்சீவர் ஆனீர்கள் என்றால் உங்களுக்கு ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான 2.25 சென்ட் அளவுடைய ஒரு வீட்டுமனை பரிசாக கிடைக்கும். அடுத்து 6வது போனஸ், 16வது ப்ரமோஷனான 2 ஸ்டார் டைரக்டர் ஆனீர்கள் என்றால் ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான ஒரு கார் பரிசாக கிடைக்கும். அடுத்து 7வது போனஸ், 19வது ப்ரமோஷனான 5 ஸ்டார் டைரக்டர் ஆனீர்கள் என்றால் ரூபாய் 25 லட்சம் மதிப்பிலான ஒரு வீடு உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். அடுத்து 8வது போனஸ், 22வது ப்ரமோஷனான டைமண்ட் டைரக்டர் ஆனீர்கள் என்றால் ரூபாய் 2 கோடி பண முடிப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த போனஸ்களுடன் 4 விதமான ராயல்டி வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது டைரக்டர் அச்சீவர் ப்ரமோஷனை அடைந்தீர்கள் என்றால் வின்லைஃப் இந்தியா நிறுவனத்தில் ப்ராஃபிட் ஷேர் ஹோல்டராக உங்களை அங்கீகரித்து கம்பெனியின் வருட லாபத்தில் 10% லாப பங்கு வருடம் உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்து 2வது ராயல்டி வருமானம், நீங்கள் 3 ஸ்டார் டைரக்டர் ப்ரமோஷனை அடைந்தீர்கள் என்றால் மேலும் 5% லாப பங்கு கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது மொத்தம் 15% லாப பங்கு கிடைக்கும். அடுத்ததாக 3வது ராயல்டி வருமானம், நீங்கள் 5 ஸ்டார் டைரக்டர் ப்ரமோஷனை அடைந்தீர்கள் என்றால் மேலும் 3% லாப பங்கு கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது மொத்தம் 18% லாப பங்கு கிடைக்கும். அடுத்து 4வது ராயல்டி வருமானம், உங்களுடைய லெப்ட் டீம்ல ஒரு டைமண்ட் டைரக்டரும் ரைட் டீம்ல ஒரு டைமண்ட் டைரக்டரும் வந்தால் நீங்கள் கிரவுண்ட் டைரக்டர் ஆகலாம். அதற்கு உங்களுக்கு மேலும் 2% லாப பங்கு கூடுதலாக கிடைக்கும். அதாவது மொத்தம் 20% லாப பங்கு கிடைக்கும். கூடவே கம்பெனியுடைய ட்ரஸ்டில் நீங்கள் ஒரு உறுப்பினராகவும் ஆகலாம். ஆக மொத்தம் 20% லாப பங்கு உங்கள் 3 தலைமுறைக்கு கிடைக்கும். இப்படி தலைமுறை வியாபாரமாக வின்லைஃப் இந்தியா வியாபாரம் உங்களுக்கு உள்ளது. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நண்பர்களே, நீங்கள் ஒவ்வொரு ராயல்டி வருமானத்தையும் அடையும் போது, அதாவது ப்ராஃபிட் ஷேர் ஹோல்டராக நீங்கள் ஆகும் போது உங்களுக்கு லீகலாக ஒரு உறுதிமொழி பத்திரம் வழங்கப்படும். அடுத்தபடியாக நம்ம கடைசியா இந்த ரீபர்ச்சஸ் இன்கம் ஃபார்முலாவை பத்தி நம்ம பார்க்கலாம். ரீபர்ச்சஸ் இன்கம் ஃபார்முலாங்கிறது ரீபர்ச்சஸ் மூலமா வரக்கூடிய வருமானத்தை கணக்கிடுறதுக்காக வின்லைஃப் இந்தியா நிறுவனம் ஒரு ஃபார்முலாவை கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும். இந்த ரீபர்ச்சஸ் இன்கம்ல நமக்கு 3 விதமான வருமானம் கிடைக்கும். சோ அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்ஃப் பர்ச்சேஸ் இன்கம்ங்கிறது ஒரு வருமானம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா லெஃப்ட் டீம் ரீபர்ச்சஸ் இன்கம், லெஃப்ட் டீம்ல நடக்கக்கூடிய ரீபர்ச்சஸ் மூலமா ஒரு வருமானம். 3வது பாத்தீங்கன்னா ரைட் டீம் ரீபர்ச்சஸ் இன்கம், அதாவது ரைட் டீம்ல நடக்கக்கூடிய ரீபர்ச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம். 3 விதமான இன்கம் நமக்கு இதுல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா செல்ஃப் பர்ச்சேஸ் இன்கம். செல்ஃப் பர்ச்சேஸ் இன்கம் பாத்தீங்கன்னா நாம ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை வாங்கி இந்த பிசினஸ்க்குள்ள என்டர் ஆயிட்டு மீண்டும் இந்த கம்பெனியில இருக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு தேவைப்படும் போது வாங்கும் போது அது நமக்கு ரீபர்ச்சேஸ், செல்ஃப் ரீபர்ச்சேஸ் இன்கம்ல நமக்கு சேரும். சோ அந்த அடிப்படையில நாம ஒரு பொருளை வாங்கினோம்னா நாம அந்த ப்ரமோஷன் படி என்ன பெர்சன்டேஜ் இருக்கிறோமோ அந்த பெர்சன்டேஜ் படி ஒரு பாயிண்ட் உள்ள ஒரு பொருளை நம்ம வாங்குறோம். அந்த பாயிண்ட்டுக்கு நாம எத்தனை பெர்சன்டேஜ் ப்ரமோஷன்ல இருக்கிறோமோ, இப்ப பாத்தீங்கன்னா 15% ப்ரமோஷன்ல இருக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஒரு பாயிண்ட் உள்ள பொருளை நம்ம வாங்கினோம்னா 1 × 15 ரூபாய்
உங்களுக்கு வருமானமா நீங்க வாங்கின பொருள்ல இருந்து உங்களுக்கு ரீபர்ச்சேஸ் இன்கமா 15 ரூபா கிடைக்கும். இது செல்ஃப் ரீபர்ச்சேஸ் இன்கம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டீம் ரீபர்ச்சேஸ் இன்கம். லெஃப்ட் டீம் ரீபர்ச்சேஸ் இன்கம்னா உங்க லெஃப்ட் டீம்ல இருக்கக்கூடியவங்க இதே மாதிரி அவங்க செல்ஃபா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவைப்பட்ட பொருளை செல்ஃபா வாங்கக்கூடிய பொருள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பாயிண்ட் உங்களுக்கு மொத்தமா லெஃப்ட் டீம் சேல்ஸ்ல காமிக்கும். அந்த அடிப்படையில் நீங்க எத்தனை பெர்சன்டேஜ்ல இருக்கிறீங்களோ அதுல இருந்து உங்க டவுன்லைன் பெர்சன்டேஜை கழிச்சிட்டு மீதி உங்களுக்கு வரும். இப்படி உங்களுக்கு கீழே பல ஆயிரம் லட்சம் கஸ்டமர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய ஒரு பாயிண்ட் பொருள் வாங்கினாலே உங்களுக்கு பல ஆயிரம் பல லட்சம் வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த லெஃப்ட் டீம் ரீபர்ச்சேஸ் இன்கம்ங்கிறது கால்குலேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க லெஃப்ட் டீம்ல உள்ள டோட்டல் செல்ஃப் பர்ச்சேஸ் பாயிண்ட் வேல்யூ இன்று உங்களோட பெர்சன்டேஜ் மைனஸ் உங்களோட டவுன்லைன் பெர்சன்டேஜ் இது கழிச்சு போக வரக்கூடிய வருமானம் உங்களுடைய வருமானம். இதே மாதிரி ரைட் டீம்லயும் அதே ஃபார்முலா தான். உங்களோட ரைட் டீம் செல்ஃப் பர்ச்சேஸ் பாயிண்ட் வேல்யூ இன்று உங்களோட பெர்சன்டேஜ் மைனஸ் உங்களோட டவுன்லைன் பெர்சன்டேஜ் இதுல வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு அது தனியா. இப்படி 2 டைப்ல உங்களுக்கு இந்த லெஃப்ட் ரைட்டும் வருமானம் வரும். இப்படி உங்களுக்கு கீழே லட்சக்கணக்கான நபர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைமண்ட் டைரக்டர் ஆகும்போது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 41 லட்சம் பேர் கஸ்டமர் உங்க டீம்ல இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒரு மாசம் ஒரு பாயிண்ட்டுக்குள்ள ஒரு பொருளை வாங்கினாலே அந்த மாசம் மட்டுமே 80 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வருமானமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி மாசம் மாசம் உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வருமானம். ஏன்னா மேன் பவர் நீ பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் ஒரு நபர் ஒரு நாள் சம்பாதிக்கணும்னாலும் முடியும். எப்படின்னா தனிப்பட்ட முறையில முடியாது. 1 கோடி கஸ்டமர் வச்சிருந்தாங்கன்னா அவங்க 1 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினாலே 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுங்கிற ஃபார்முலா. அதை இந்த வின்லைஃப் இந்தியா நிறுவனம் உங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு பொருள் வாங்கி இதுக்குள்ள வந்ததுனால அந்த 1 கோடி கஸ்டமர் உங்க கீழே உருவாக்குனீங்கன்னா கூட அதுல ஒரு பொருள் வாங்கி 1 ரூபா வருமானம் கிடைச்சாலும் கூட உங்களுக்கு ஒரு மாதமே 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த சிஸ்டத்தை கரெக்டா பயன்படுத்தி நீங்க இந்த வின்லைஃப் வியாபாரத்துல மிகப்பெரிய வெற்றி அடைந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனி அழைப்பு விட்டதே பணக்காரனாக ஆட்கள் தேவை என்ற அழைப்பு தான். அந்த அழைப்பு படி 100% இதுல வெற்றி பெற வழி இருக்குது. நண்பர்களே, இந்த வின்லைஃப் இந்தியா வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து பலன்களும் உங்கள் 3 தலைமுறைக்கு கிடைக்கும். அதாவது இந்த வியாபாரத்தில் ஒரு ப்ரமோட்டர் மாதம் பல ஆயிரம் பல லட்சம் வருமானம் பெற்றுக் கொண்டு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒருவேளை அவர் எதிர்பாராத விதமாக உடல் நல கோளாறிலோ அல்லது ஒரு விபத்திலோ அல்லது வயது முதிர்விலோ தவறிவிட்டார் என்றால் அவருக்கு வாரம் வாரம் வந்து கொண்டிருந்த அனைத்து வருமானமும் மறுவாரத்தில் இருந்தே அவருடைய நாமினிக்கு, அதாவது அவருடைய மனைவிக்கோ கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ அல்லது அப்பா அம்மாவுக்கோ தொடர்ந்து அந்த வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு தடவை வேலை வாழ்நாள் முழுவதும், அதாவது 3 தலைமுறைக்கு வருமானம். எனவே நண்பர்களே, உங்கள் ஐடியில் சென்று நாமினி கட்டத்தில் உங்களுடைய நாமினியை உடனே பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தடவை வேலை 3 தலைமுறைக்கு வருமானம். அதற்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, நீங்கள் ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த யூடியூப் லிங்கை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பி கொடுத்து அவர்களை பார்க்க வைத்து தினமும் அவர்களிடம் பேசுங்க. இது ஒரு நஷ்டமில்லாத தொழில் என்று புரிய வைங்க. இதுதான் உங்க வேலை. தினமும் 2 மணி நேரம் வேலை செய்யணும்னு நாங்க சொல்றோம். அந்த வேலையை கூட உங்களுக்கு நாங்க இந்த வீடியோ லிங்க் மூலமாக உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இதை மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுத்து 4 ப்ராடக்ட் சேல் செய்து 4 ப்ரொமோட்டர்களை ஒரு வாரத்துல உருவாக்குனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருடத்துல நீங்க கோடீஸ்வரன் ஆவது உறுதி. அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை நாங்க உங்களுக்கு சொல்லி தருகிறோம். குடும்ப வளர்ச்சிக்கு அடுத்தாப்ல உங்களோட நேரத்தை நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல முதலீடு செஞ்சா அது ஒன்னால மட்டும்தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையும் தர முடியும். நீங்க அப்படியே அசந்து போய் நிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு நாள்ல உங்களால அதிகபட்சம் எத்தனை மணி நேரம் வேலை செய்ய முடியும்? 24 மணி நேரம் தான். நாள் பூரா தூங்காம தொடர்ந்து வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு வேலை செய்ய முடியும். ஒரு வருஷம் முழுசும் அது மாதிரி உழைக்க முடிஞ்சா, ஒரு வருஷம் பூரா நீங்க தூங்காம உழைச்சா அந்த வருஷத்துல 8760 மணி நேரம் உங்களால உழைக்க முடியும். ஒரு வருஷத்துல உங்களால அதிகபட்சம் உழைக்க முடிஞ்ச நேரம் அவ்வளவுதான். இப்போ உலகம் பூராவும் என்னோட நிறுவனத்துல 56,000 பேர் வேலை செய்யறாங்கன்னு கொஞ்ச நேரம் முன்னால நான் உங்களுக்கு சொன்னதை இப்ப ஞாபகப்படுத்துறேன். அந்த 56,000 பேரும் வருஷத்துல 1 மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்யறாங்கன்னு நாம வச்சுப்போம். 56,000 பேரு வருஷத்துக்கு 1 மணி நேரம் மட்டும் தான் வேலை செய்யறாங்கன்னு வச்சா எனக்கு வருஷத்துக்கு 56,000 மணி நேரத்துக்கான வருமானம் வந்துகிட்டு இருக்கு. அதே 56,000 மணி நேரத்துக்கான வருமானத்தை தனியாளா ஒருவர் அடையணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வீதம் 6 வருஷத்துக்கு ஒரு நாள் கூட தூங்காம வேலை செஞ்சாகணும். அப்பதான் வெறும் 1 மணி நேர வேலையில நான் அடையக்கூடிய வருமானத்தை அவரால அடைய முடியும். ஒரு தமாஷான கணக்கு ஒண்ணு போட்டு பார்ப்போம். எங்கிட்ட இருக்கிற 56,000 பேரும் ஒரு வருஷத்துல வெறும் ஒரு 8 மணி நேரம் மட்டும் வேலை செய்யறதா எடுத்துப்போம்.
56,000 பேரோட உழைப்ப 8 மணி நேர வேலையால பெருக்கினா எனக்கு வருஷத்துக்கு 4,48,000 மணி நேரத்துக்கான வருவாய் கிடைக்குது. ஒரு வருஷத்துல 8 மணி நேரம் மட்டுமே வேலை செஞ்சு எனக்கு கிடைக்கக்கூடிய வருவாயை அடைய தனியாளா ஒருத்தர் 51 வருஷத்துக்கு தினமும் 24 மணி நேரமும் தூங்காம வேலை செஞ்சாக்கணும். வருஷத்துக்கு ஒரு 8 மணி நேரம் எங்க இருக்கு? 51 வருஷத்துக்கு தினமும் 24 மணி நேரமும் எங்க இருக்கு? இது சரியா படுதா உங்களுக்கு? நிச்சயமா இது கொஞ்சம் கூட சரியில்லை. இது ஏன் சரியில்லைன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருந்தவங்களுக்கு புரிஞ்ச இந்த விஷயம் உங்களுக்கு இவ்வளவு நாள் புரியாம இருந்ததுதான். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இனிமே அந்த விஷயத்துல பொறுப்பெடுத்துக்குங்க. ஏன் உங்களால பண்ண முடியாதுங்கிறதுக்கான காரணங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களால இதை நிச்சயம் பண்ண முடியும். உங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. எனக்கு அந்த அவசியமும் இல்ல. இது உண்மையில ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டும்தான். எனக்கு வாழ்க்கையில எல்லா வளங்களையும் கொடுத்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு பிரதிபகாரம் பண்ணணுங்கிற உந்துதலுக்கான ஒரு கருவிதான் இந்த வீடியோ. இவ்வளவு நேரமா நான் இங்க சொல்லிக்கிட்டு வந்த விஷயம் எல்லாமே வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் லீவரேஜ் தாங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கத்தான். தயவு செஞ்சு நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். தனி ஒரு மனிதனுக்கு நியாயமான முறையிலையும் பலன் அளிக்கக்கூடிய முறையிலையும் லீவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான். உங்களோட வாழ்க்கையில உற்சாகம் திரும்பவும் வரணுமா? அதை எப்படி அடையணும் நான் சொல்றேன். இந்த வீடியோ பல பேருக்கு போட்டு காட்டுங்க. வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற எண்ணம் உள்ள 5 பேரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இதை எப்படி செஞ்சீங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தங்களுக்கு தாங்களே முதலாளிங்கிறத எப்ப அவங்க உணர்றாங்களோ அப்ப உலகத்திலேயே ஊக்கம் உள்ளவங்களால நீங்க சூழப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அவங்க சுதந்திரத்தை திரும்ப அடைய நீங்க தான் ஒரு வகையில கருவியா இருந்திருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையே பேரானந்தமா மாறி இருக்கும். ஏன்னா உண்மையான மகிழ்ச்சி எப்போ வருதுன்னா, வாழ்க்கையில பல பேருக்கு பெரிய அளவுல முன்னேற நம்ம உதவியா இருக்கும் போதுதான். முதல்ல ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துக்குங்க. வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அதுல எழுதுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுத்தவங்கள நினைச்சு பாருங்க. அவங்க கிட்ட நீங்க ஏயா பியா சியாங்கிறத சொல்லுங்க. சீனா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றது. இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஏன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தவங்களோட உங்களுக்கு இருக்கிற உறவு முறை தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இல்ல நீங்க பியா உள்ளவங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா எனக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கு, அந்த சந்தேகங்களை மட்டும் தெளிய வச்சிருமாங்க. காலம் கடத்தாம அதை செஞ்சிருங்க. எதனால இதை சொல்றேன்னா, நம்மளோட வெற்றியை தடுக்கக்கூடிய முதல் எதிரி இந்த காலம் கடத்துறது தான். பொதுவா பல பேர் ஒரு வேலையை நாளைக்குன்னு தள்ளி போடுவாங்க. ஆனா மறுநாள் அதுக்கான நேரம் வரும்போது உண்மையில அதை செய்வாங்களான்னு பார்த்தா அது சந்தேகம் தான். நான் சொல்ல வருது உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சதும் எனக்கு நிறைய நேரம் கிடைக்கும், அப்ப நான் அந்த வேலையை செய்யறேன். என் பையனுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்ச உடனே இந்த வேலையை நான் செஞ்சிடறேன். இதெல்லாம் வெறும் பேச்சோட நின்னுடும். நீங்களும் அவங்கள மாதிரி ஆயிடாதீங்க. சந்தேகத்தை உடனே தீர்த்துக்குங்க. இல்ல நீங்க ஏயா அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு மனசுக்குள்ள சில கேள்விகள் இருந்தாலும் ஒரு துணிவோட முடிவெடுத்து இதுல இறங்கி பயிற்சியில் ஈடுபட தயாராயிடுவீங்க. உங்களோட முடிவெடுக்கிற திறமைக்கு நான் என்னோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிருந்தா கூட இதை கொடுத்தவர் இப்ப தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைச்செல்லாம் கவலையே படாதீங்க. அவங்க முடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்படியே தூங்கிட்டு இருந்தாலும் தைரியமா எழுப்புங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, ஹேய், இந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு தூக்கம் இல்லாம போயிடுச்சு. நான் தூங்க முடியாதால நீங்க தூங்க கூடாது. என் வார்த்தையை நம்புங்க. நீங்க இப்படி சொல்றத அவங்க நிச்சயம் பாராட்டுவாங்க. அதனால உடனடியே அவரை கூப்பிட்டு நீங்க ஏயா பியா சியாங்கிறத அவர்கிட்ட சொல்லுங்க. அவ்வளவுதான். எங்களோட சேருங்க. அதுக்கு நிச்சயமா நீங்க சந்தோஷப்படுவீங்க. இதுதான் சரியான நேரம், உங்களுக்கு நல்ல நேரம். இந்த வீடியோ நீங்க இவ்வளவு பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுல இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணுங்கிறது என்னோட உண்மையான ஆசை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க ஈடுபட்டு முழு வெற்றி அடையணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன். இந்த வியாபாரத்துல கோடீஸ்வரனாக LTD ஃபார்முலாவை செயல்படுத்துங்க. அதாவது L ஃபார் லேர்னிங், T ஃபார் டீச்சிங், D ஃபார் டூப்ளிகேஷன். ஸோ எல் ஃபார் லேர்னிங் இதை கொஞ்சம் கற்றுக்குங்க. இந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பார்த்தாலே கற்றுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டி ஃபார் டீச்சிங். இந்த கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, டீச் பண்ணி கொடுங்க. அடுத்தது டி ஃபார் டூப்ளிகேஷன். ஸோ கற்றுக் கொடுத்ததை அவங்க மற்றவங்களுக்கு டூப்ளிகேட் பண்ணுறாங்களா, கற்றுக் கொடுக்குறாங்களான்னு வாட்ச் பண்ணுறதான் வேலை. இந்த 3 வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா 100% நீங்கள் கோடீஸ்வரன் ஆவது உறுதி, வெற்றி நிச்சயம். கடைசியாக ஒரு சிறிய கதையுடன் இந்த மணி மேக்கிங் எஜுகேஷன் வீடியோவை முடித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. ஒரு தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக 2 மைல்கல்கள் ஒன்றுக்கொன்று பேசிக் கொண்டதாம். அதாவது ஒரு மைல்கல் சொல்லியதாம், இந்த நெடுஞ்சாலையில் அங்கும் இங்குமாக பல பேர் சென்று கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் யாருமே நம்மளை மதிக்கிறதே இல்லையே, தூரத்தில் இருந்து எட்டி பார்த்து கொண்டு சென்று விடுகிறார்களே, பக்கத்தில் வந்து நம்மளை யாரும் மதிக்கிறதே இல்லையே என்று பேசிக் கொண்டதாம். இதை பக்கத்தில் இருந்து ஒரு நபர் கேட்டுக்கொண்டு அந்த கல்களிடம் சொன்னாராம், நான் உங்கள் இருவரையும் எல்லோரும் மதித்து போற்ற
போற்றக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னாராம். இதை கேட்டதும் அந்த 2 கல்களும் மிகவும் சந்தோஷப்பட்டது. அப்போது அந்த நபர் சொன்னாராம், ஆனால் உங்கள் 2 பேருக்கும் ஒரு நிபந்தனை, அதாவது நீங்கள் அந்த உயர்ந்த நிலைக்கு மாற வேண்டுமென்றால் ஒரே ஒரு வலியை ஒரே ஒரு தடவை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாராம். அப்போது முதல் கல் சொன்னது, வலியா? ஐயையோ, அதெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, ஆள விட்டுருப்பா என்றது. 2வது கல் சிறிது சிந்தனைக்கு அப்புறம் சொன்னது, ஏப்பா, ஒரே ஒரு வலி ஒரே ஒரு தடவை தாங்கினால் போதும் இல்ல, அதுக்கப்புறம் நான் எல்லோரும் மதித்து போற்றக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு மாறலாம்ல, அப்போ நான் ரெடி என்றது. உடனே அந்த நபர் அந்த கல்லை எடுத்து ஒரு ஒளியை வைத்து அந்த கல்லில் உள்ள பிசிறுகளை உடைத்து தள்ளிவிட்டு ஒரு அழகிய விநாயகர் சிலையாக செதுக்கி பக்கத்தில் உள்ள குப்பைகளை ஒதுக்கி சுத்தம் செய்து அந்த இடத்தில் வைத்துவிட்டு சென்று விட்டார். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு நபர் அந்த விநாயகரை வணங்கி அபிஷேகம் செய்துவிட்டு தேங்காய் உடைப்பதற்காக ஒரு கல்லை தேடினார். அப்போது விநாயகருக்கு பக்கத்தில் ஒரு கல் வேஸ்டாக கிடந்தது. அந்த கல்லை எடுத்து வந்து விநாயகருக்கு முன்னாடி வைத்து அந்த தேங்காயை அந்த கல் மீது அடித்து உடைத்து விநாயகரை வணங்கி சென்றார். பின்பு அந்த வழியாக வந்த அனைவரும் அந்த விநாயகரை வணங்கிவிட்டு தேங்காயை அந்த கல் மீது அடித்து சென்றனர். அந்த கல் எந்த கல் என்றால், வாழ்க்கையில் ஒரே ஒரு வலியை ஒரே ஒரு தடவை தாங்க மறுத்த முதல் கல். இப்போது அந்த கல் வாழ்நாள் முழுவதும் அடி வாங்கி வலியை தாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு வலியை உடனடியாக ஏற்றுக்கொண்ட 2ஆம் கல் தெய்வமாக மாறி எல்லோரும் மதித்து போற்றி வணங்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு மாறியது. எனவே வின்லைஃப் இந்தியாவின் இந்த நல்ல வருமான வாய்ப்பை கஷ்டம் என்று தள்ளிவிடாமல் அதை ஒரு பெரிய வலியாக நினைத்தாலும் கூட இதை உங்கள் குடும்பத்திற்காக எடுத்து ஒரே ஒரு தடவை முழு மூச்சாக முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக 100% வெற்றி உறுதி. நீங்கள் எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு பணக்காரனாக உயர்வது உறுதி. நண்பர்களே, உங்களுக்கு நல்ல வருமானம் இருந்தால்தான் வரும் மானம். நல்ல வருமானம் இல்லை என்றால் போகும் மானம். எனவே நல்ல வருமானத்தை அடைய வின்லைஃப் இந்தியாவின் வருமானத்தை பெருக்குவோம், வறுமையை போக்குவோம் என்ற வியாபார திட்டத்தில் இன்றே இணைந்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்க பணமுடன். வெற்றி நிச்சயம். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சாரதாம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீ